ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த வெயில் காலத்தில் தண்ணி பற்றாக்குறை அதிகமாயிட்டே இருக்கு. ஆனால் இருக்கிற குறைந்த தண்ணீர்லேயே அதிக லாபம் பெறக்கூடிய பயிர்களை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்க காலத்துல தண்ணீர் பற்றாக்குறை அதிகமாயிட்டே இருக்கு. முன்ன மாதிரி அடிக்கடியெல்லாம் மழை பெய்யறதும் இல்ல. இதனால கிணறு, ஏரி, போர்வெல் எல்லாத்திலையும் தண்ணீரோட அளவு குறைஞ்சுக்கிட்டே வருது. இது இப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்தா விவசாயம் நிறைய பேர் செய்ய முடியலன்னு நிறுத்திடுறாங்க. ஆனா உண்மையிலே குறைந்த தண்ணீர்லயே நல்ல லாபம் தரும் நிறைய பயிர்கள் இருக்கு. அது என்னென்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கம்பு, கேழ்வரகு, சிறுதானியங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் அதிகமான தண்ணி தேவையில்லை. வெயில் காலத்திலயும் தாங்குற சக்தி இதுக்கு இருக்கு. மார்க்கெட்லயும் நல்ல டிமாண்டும் இருக்கு. நிறைய பேரு ஹெல்தி ஃபுட்டுக்கு மாற ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க இந்த மாதிரியான சிறுதானியங்களை பயிரிட ஆரம்பிக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா கிழங்கு வகைகள், மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, இதுக்கும் அதிகமான தண்ணி தேவையில்லை. ஒரு சரியான பராமரிப்பு மட்டும் இருந்தா போதும், நல்ல வருமானத்தை நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை மரம், இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். இதுக்கு அதிக மெயின்டெனன்ஸும் தேவையில்லை. இதை வளர்த்தீங்கன்னா நிறைய வருஷத்துக்கு உங்களுக்கு வருமானமும் வரும். இதுல இருக்க காய், இலை, பூ எல்லாமே மார்க்கெட்ல டிமாண்டா இருக்கு. அதே மாதிரி ஆலோவேரா போன்ற மெடிசன் பிளான்ட்ஸும் வளர்க்கலாம். இதுக்கும் நல்ல மார்க்கெட் இருக்கு. இப்போ சிலர் இதை எக்ஸ்போர்ட் கூட பண்றாங்க. உங்களுக்கு அதிக லாபமும் கிடைக்கும். தண்ணியை இன்னும் சேமிக்கணும்னா நீங்க ட்ரிப் இரிகேஷன் பண்ணலாம். இது அந்த காலத்துல மாதிரி ஃப்ளட் இரிகேஷன் மாதிரி இருக்காது. தேவையான அளவு மட்டும் செடிக்கு தண்ணி தரும். இதனால நீங்க தண்ணீரை இன்னும் சேமிக்கலாம். இந்த மாதிரி இயற்கையை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்க விவசாயம் பண்ணீங்கன்னா குறைந்த தண்ணீர்லயே நீங்க அதிக லாபம் பார்க்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ இயற்கை விவசாயம் வித் யூசுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. தேங்க்யூ.